வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? தம்பி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் தமிழர்? எது நம்ம ஊர்? இப்போ வர வர நிறைய பேர் நான் தமிழர், நீ தமிழர் இல்லை, நாங்கள் தான் தமிழர், நீங்கள்லாம் தமிழர் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார் தான் தமிழர்? இந்த தமிழுடைய பூர்வீகம் என்ன? வாங்க கொஞ்சம் உண்மையை தேடி பார்ப்போமா? இந்த 1947 அப்புறம் நம்ம ஊர் பெரியவங்களாம் ஒன்று சேர்ந்து இந்திய வரைபடத்தில் ஒரு கோடை போட்டு, இந்த கோட்டுக்குள்ளே நிற்கிற நீங்கள் தான் ஏன் தமிழர், இதுதான் அவங்க ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசியல் தலைவர்களும் இதுதான் நம்ம பூர்வீகம், இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அரசியலும் செஞ்சுவிட்டாங்க. இப்போ எதுதான்ப்பா நம்ம ஊர்? எதுதான் தமிழருடைய பூர்வீகம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடின்றாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து விரிந்த நிலப்பரப்பான குமரி கண்டத்தில் வாழ்ந்தவங்களே தமிழர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்தவங்க தமிழர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள நிறைய பெரிய நாகரிகங்களுக்கு முன்னோடியாக இருந்தது தமிழ் நாகரிகமும் கலாச்சாரம் தான்னு சொல்கிறாங்க. அது எதுக்குங்க? உலகத்தில் 3/4 பேருடைய தாய்மொழியே தமிழ் தான்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய புராதனத்தை கொண்ட இந்த தமிழை ஒரு கோடை போட்டு இதுக்குள்ளே மத்திரம்தான் தமிழ்நாடு, இதில் உள்ள மத்திரம்தான் தமிழர் அப்படின்னு சொல்கிறது என்னங்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? அதோட பெரிய கூத்த பாருங்கள். இங்கே உள்ள நிறையா பேர் இப்போ பக்கத்தில் இருக்க தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தமிழே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இதெல்லாம் வேறு மொழி தானா? நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சில 100 வருடங்களுக்கு முன்னாடி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ற மொழியே கிடையாது. அங்கே உள்ளவங்களும் தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை கொஞ்சம் மாற்றி பேசி வேறு சில மொழிகளுடைய கலப்பும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது ஒரு தனி மொழி மாதிரி அவங்களா யோசித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக அது ஒரு தனி மொழி ஆக்கிட முடியுமா? இப்போ நம்ம ஊரே எடுத்துக்கங்களேன். நாகர்கோவில் பக்கத்தில் பேசுகிற தமிழ் மெட்ராஸில் உங்களுக்கு சில நேரத்தில் புரியாது. இவங்க 2 பேரும் பேசக்கூடிய தமிழ் ஒரே தமிழா? இந்த மொழி எவ்வளவோ மாறி இருக்கே, இது 2ம் ஒரே மொழின்னு ஒத்துக்குவீங்களா? என்னதான் மாற்றங்கள் இருந்தாலும் இது 2மே தமிழ் தான் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம்ல. அந்த மாதிரி தான் சில மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் மொழி. தமிழ் மிக பழமையான மொழி. எல்லா மொழிகளுமே கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மருவி மாறும். வேறு சில மொழிகளுடைய வார்த்தைகளும் அந்த மொழிகளில் கலப்பு பெறும். ஒரு மொழி உயிரோடு இருக்குன்றதுக்கு சாட்சியை இந்த மாதிரி ஒரு மொழி தனக்குள்ளேயே மாற்றங்களை தாங்கி வளர்கிறனால தான். இந்த மாற்றங்கள் இருக்குன்றனால அந்த மொழி அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட முடியாது. என்னப்பா நீ கேரளாவில் பேசுகிறவன் தமிழ் தான் பேசுகிறான்னு எப்படிப்பா சொல்கிற? கேரளாவில் உள்ளவங்கெல்லாம் தமிழர்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொல்லலைங்க, புறநானூறே சொல்லுது. கேரளாவை சேர நாடுன்னும் சேர மன்னன் அதை ஆண்டான்னும் சேரமான் தமிழன்னும் புறநானூறு சொல்லுது. அதை மறுக்க யாருனாலையாவது முடியுமா? சரி வாங்க, இது என்ன எவ்வளோ தூரம் உண்மைன்னு சொல்லி நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துருவோம். இதுதாங்க நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. இது இந்த 4 வரியை மாத்திரம்தான் நாம் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து இது எல்லாம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வரியை பார்த்தீங்களா? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இந்த மொழிகளுமே தமிழ் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்தை எழுதின பெரியவர் சொல்கிறாரு. கன்னடமும் களித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும். உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா? கேரள மொழியில் இன்னும் பழைய காலத்து தமிழ் வார்த்தைகள் அதிகம் பயன்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் கிடையாதப்பா, நாங்கள் தமிழ்நாட்டில் தான்ப்பா ஒரிஜினல் தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? வாங்க
பழைய ஒரிஜினல் தமிழை பேசி பார்த்துருவோமா? பீலிபே சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இப்போ நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியலன்னா பழைய தமிழ் பேசினா நமக்கு இப்போலாம் புரியாதுன்னு அர்த்தம். நாம் எல்லாருமே தமிழ் தாங்க பேசுகிறோம். எப்படி நாஞ்சில் தமிழ், கொங்குல் தமிழ், மதுரை தமிழ்னு தமிழ் இங்கே மாறி மாறி பேசப்படுதோ, அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்களும் தமிழை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தாங்க நம்ம தமிழ் தாய் வாழ்த்து சொல்லுது. உங்களுக்கு இப்போ தோணும், என்னடா தமிழ் தாய் வாழ்த்து இவங்க எல்லாரையுமே தமிழர்னு சொல்லுது, ஆனால் பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, சண்டை போடுறாங்கல்ல அப்படின்னு. என்னங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிங்க கூட சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுக்காக அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆகிடுமா? உங்களில் சில பேர் நினைக்கலாம், ஏயா நாங்களாம் தமிழ் உணர்வில் கோவத்தில் இருக்கோம், நீ என்னமோ ஒற்றுமையை பற்றி பேச வந்துட்டியா அப்படின்னு சொல்லி. உங்கள் தமிழ் உணர்வுக்கு நான் தலைவனுங்கிறேன். அதுக்காக தமிழ் உண்மையை மறைச்சிட முடியாதுல்ல. இப்போ உண்மையான தமிழர் உணர்வு என்னன்றதை நம்ம கணியன் பூங்குன்றனார் தாத்தா பல 100 வருடத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காருன்றத ஒரு நிமிஷம் பார்த்துடலாங்களா? கணியன் பூங்குன்றனார் தாத்தா என்ன சொல்கிறாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் அப்படின்னா சொந்த பந்தம்னு அர்த்தம். இவர் சொல்கிற பிரகாரம் பார்த்தா உண்மையான தமிழ் உணர்வு எதை நம்ம ஊர்னு நினச்சது? 1947 கோடு போட்டு சொன்னாங்களே, இதுதான் நம்ம ஊரா? இல்லை இது மட்டும்தான் நம்ம ஊரா? இல்லை, இது மொத்தமும் நம்ம ஊர். இது மொத்தமும் நம்ம ஊர். இங்கே உள்ள எல்லாரும் நம்ம சொந்தம் வந்தாங்க. தமிழ்ன்றது வெறும் மொழி மாத்திரம் இல்லை தம்பி, அது அன்பு சார்ந்த அறவழி கலாச்சாரம். அதனால தான் உலக பொதுமுறையான திருக்குறள் தமிழில் தான் இருக்குது. தமிழ் உணர்வு வெறும் வீரத்தில் மாத்திரம் அமையலப்பா, நம்ம அன்போடையும் பண்போடையும் இருக்கிறதுல தான் அமையும். வாழ்க தமிழ், வாழ்க வையகம். வணக்கம்.